السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فإما منا بعد وإما فداء حتى تضع الحرب أوزارها. قال نبينا صلى الله عليه وسلم: قال الله: ثلاثة أنا خصمهم يوم القيامة: رجل أعطى بي ثم غدر، ورجل باع حرا فأكل ثمنه، ورجل استأجر أجيرا فاستوفى منه ولم يؤته أجره. أو كما قال عليه الصلاة والسلام تسليم. صدق الله المولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். இருலக தலைவரும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண்பன் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நோயற்ற வாழ்வை நம் அனைவர்களுக்கும் கபூல் செய்து தருவானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நாம் வாழும் காலமெல்லாம் நல்ல முறையில் நின்று ருக்கு செய்து சஜதா செய்து அவனுடைய இபாதாத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய முழு ஆஃபியவான்களாக மௌத் வரைக்கும் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. நமது தேவைகளை நாமே நிறைவேற்றி கொள்ளும்படியான முழு ஆஃபியத்தை மௌத் வரைக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. நல்ல மனைவி மக்களை நசீபாக்கி தருவானாக. ஈருலகிலும் வெற்றி பெற்ற நல்லடியார்களில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1446வது ஹிஜ்ரி ஆண்டு. இது 2வது மாதமான சஃபருடைய மாதம், பிறை 10 2வது ஜும்மாவில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, நேற்றைய தினம் 78வது சுதந்திர தினம் என்பதாக நாம் அறிவோம். இந்த சுதந்திரம் சம்பந்தமான சில செய்திகள் நமக்கு மத்தியில் நம்மளுடைய மார்க்கம் அது சம்பந்தமாக என்ன சொல்கிறது போன்ற விஷயங்களை நாம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்கலாம். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களை, சுதந்திரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பருவத்துக்கு தகுந்தால் போல் எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சின்ன வயது பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அத்தாமாவனுடைய கண்டிஷன்ல இருந்து ஃப்ரீயா இருக்கணும்னு நினைப்பாங்க. அத்தாமாவனுடைய கண்டிஷன்ல இருந்து ஃப்ரீயா இருக்கணும்னு நினைப்பாங்க. அத்தாம்மா என்ன நினைப்பாங்க? பிள்ளைகளை எப்படியாவது நல்ல வழிக்கு கொண்டு வரணும், நம்ம சொல் பேச்சு கேட்டா நல்லா இருப்பானே அப்படின்னு சொல்லி நமக்கு கீழே பிள்ளைங்க இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படித்தானே? பாருங்க, சமீபத்துல இன்னைக்கு காலையில நடந்த நிகழ்வுன்னு சொல்லி வரக்கூடிய செய்தி. 2 பேர் என்ன செய்யறான், பைக்ல போறான், புல்லட் பைக்கு. தான் போறத தானே வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிறனால பின்னாடி ட்ரோன் கேமராவை பறக்க விட்டுட்டு என்ன செய்யறான், பின்னாடி உட்கார்ந்துருக்கிறவன் வீடியோ எடுத்துக்கிட்டே வர்றான், முன்னாடி உட்கார வண்டி ஓட்டிட்டு போறான். ஒரு டிராக்ல இருந்து இன்னொரு டிராக்குக்கு மாறும் பொழுது என்ன செய்யுது, பின்னாடி வந்த வேகமாக வந்த கார் அடிச்சு தூக்கிடுது. அப்படியே அவன் எடுத்து ட்ரோன் கேமரா வீடியோலயே அவனுடைய ஆக்சிடென்ட் வீடியோ நமக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. பிள்ளைங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறான், வாலிப பசங்க போறான், பைக் ஓட்டுறதான் சுதந்திரம் நினைச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு உண்டான மைண்ட்ல அதுதான் ஃப்ரீடம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறான். பொம்பளை பிள்ளைங்களை வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பாக அடுத்தவர்களுடைய பார்வை படாமல் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றவங்க நினைக்கிறோம். அப்படித்தானே? ஆனா பிள்ளை என்ன செய்யுது, வீடியோக்கள் ரீல்ஸ் எடுத்து போடுறேங்கிற பேர்ல என்ன செய்யுது, வீடியோக்கள் எடுத்து அப்லோடுகள் செய்து கொண்டு இருக்கிறது பொம்பளை பிள்ளைங்க. இன்னைக்கு காலையில 8:57க்கு பதியப்பட்ட ஒரு வீடியோ, மாடியிலிருந்து 6வது மாடியிலிருந்து ஒரு பெண் குழந்தை என்ன செஞ்சிருக்கு, கீழே விழுந்திருக்கு. 16 வயது உள்ள பெண் பிள்ளை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரூஹ நிதானம் வருது.
அம்மா அம்மான்னு கூப்பிடுது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு எதை உணர்த்துகிறது? ஒவ்வொருத்தவங்க ஒன்னொன்னு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஃப்ரீன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். எதை சுதந்திரமாக ஒவ்வொருவர்களும் எண்ணிக்கொண்டு இருக்கிறோமோ அது உண்மையில அசல் சுதந்திரம் கிடையாது அப்படிங்கிறத விளங்கிக்கிடணும். ஒவ்வொரு பருவத்துல ஒவ்வொரு பிராயத்துல ஒன்னொன்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பெண்களை பொதுவாகவே எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? ஆடையினுடைய விஷயத்துல சுதந்திரமாக இருப்பதை மட்டும் ஃப்ரீடம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆடை குறைப்பு என்பது மட்டும் ஃப்ரீடம் அல்ல. ஃப்ரீடம்னா என்ன, சுதந்திரம்னா என்னங்கிறத நம்ம மார்க்க ரொம்ப தெளிவாக ரொம்ப அருமையாக சொல்லித்தரக்கூடிய செய்திகள் இருக்கிறது கண்ணியவான்களை. சில பெண்கள் அந்நிய ஆடவர்களோடு பேசுவதை ஃப்ரீடம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சமீபங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு இடங்களையும் பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் வருகிறது. சாதாரணமாக அந்நிய ஆடவர்களோடு நின்று பேசிக்கொண்டு உணவருந்தக்கூடிய கலாச்சாரம், டீ குடிக்கக்கூடிய கலாச்சாரம், இது போன்று பப்ளிக்குகள்ல அதுலேயும் நம் போன்ற நபர்களுடைய வீட்டுடையவர்கள் அது போன்று இருப்பதை பார்க்கும் பொழுது ரொம்ப அச்சத்தை ஏற்படுத்துகிறது கண்ணியவான்கள். அல்லாஹாலா உண்மையான சுதந்திரம் எது என்பதை புரியக்கூடிய பாக்கியவான்களில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஹைர். நம்ம மார்க்கம் அப்படிங்கிறது இருக்குத, மனிதனை மனிதன் அடிமையாக்குறதுல இருந்து நம்ம மார்க்கம் ரொம்ப வித்தியாசமானது. அடிமை ஆக்கக்கூடாது அப்படிங்கிற கொள்கை உள்ள மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். மனிதர்கள் அனைவரும் சமமானவர்களே அப்படிங்கிற ஒரு கொள்கை உள்ளதுதான் தீனுல் இஸ்லாம்ங்கிற மார்க்கம். ஒரே ஒரு இடத்துல மட்டும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, மனிதனை அடிமையாக அதிலும் கைதியாக பிடிப்பதற்கு நம்ம மார்க்கம் என்ன செய்யுது? அனுமதிக்குது. அது அந்த நேரத்தினுடைய கால சூழ்நிலையை கருதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக சொல்லி தருவாங்க. குர்ஆன் ஷரீஃப் நாம மேல ஓதி காட்டிய வசனத்திலும் அல்லாஹ் அருமையாக சொல்லி தருவான். போரினுடைய சூழல்கள், போர் கைதிகளாக பிடிக்கப்படுபவர்களை தவிர மற்ற எந்த மனிதனையும் மனிதன் அடிமையாக ஆக்கக்கூடாது அப்படிங்கிறதான் நம்ம மார்க்கம் சொல்லித்தரும். அல்லாஹ் அந்த வசனத்துல அருமையாக சொல்லுவான். கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களோட எதிரிகள இருந்து நம்மளை தாக்குறதுக்காக வேண்டி வந்தவங்க, அவர்கள் தோற்று போய் அவர்களை நாம் சிறை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, கைதிகளாக ஆக்கிட்டோம்னு சொன்னா, அவங்கள கூட நீங்க கைதியாகவே வச்சிருக்கணும்னு, நீங்க அடிமையாகவே வைத்துக் கொள்ளணும்னு நீங்க என்ன செய்யாதீங்க, விரும்பாதீங்க. ஒண்ணு பொது மன்னிப்பு கொடுத்து ஆட்களை அனுப்பிடுங்க. அப்படி இல்லையா அவங்களுக்கு பதிலாக என்னது பிணைய தொகையை வாங்கி கொண்டு அவர்களுக்கு என்ன செஞ்சிருங்க, அவங்களுடைய படையினரிடத்துல ஒப்படைச்சிருங்க. அப்படி இல்லையா நம்ம படையில இருந்து யாராவது அவர்களிடத்தில் கைதியாக மாட்டிக்கொண்டால் அந்த கைதிகளை ரிலீஸ் பண்றதுக்கு பதிலாக அவங்களுடைய கைதிகளை கொடுத்துட்டு என்ன செய்யுங்க, நம்ம கைதிகளை வாங்கிக்கங்கிற இது மாதிரி பண்டமாற்று முறை அப்படிங்கக்கூடிய இந்த சூழல்கள்ல எப்படியாவது அவங்கள ரிலீஸ் பண்ணணுங்கிறதுலதான் நம்ம மார்க்கம் கண்ணும் கருத்துமாக இருக்கு கண்ணியத்திற்குரியவர்களை. இது நல்ல நம்ம நிறைய வரலாறுகள்ல பார்க்கலாம். பிரசித்தி பெற்ற முதல் போர் அப்படிங்கக்கூடிய பத்ர் போர், அதுல கிட்டத்தட்ட 70 நபர்கள் காபியர்கள் என்ன செய்யப்படுவாங்க, கைதிகளாக பிடிக்கப்படுவார்கள். 70 பேருக்கும் பிணைய தொகையை கொடுத்துட்டா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நபியினுடைய பெரியத்தாவும் ஒரு ஆள், நபியினுடைய பெரியத்தாவும் ஒருத்தவங்க, யாரா இருந்தாலும் சரி பிணைய தொகையை கொடுத்துட்டு போகலாம். சொல்லுவார், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை நபியே, நான் எம்டியா இருக்கிறேன். அந்த நேரத்துல அவங்க எம்டியா இருந்ததை சொல்றாங்க. கைதியாக இருக்கும் பொழுது ஏதாவது வச்சுக்கிட்டா இருப்பாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க நேத்து போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இன்ன இடத்துல உட்கார்ந்து இன்ன நபர் கூட பேசிக்கிட்டு இருந்தீங்க தெரியுமா? என்ன பேசுனீங்கன்னு சொல்லட்டுமா? என்ன பேசுன? இன்ன இடத்துல நான் ஒரு தங்க கட்டிய வச்சிருக்கிறேன், ஒரு புதையலை வச்சிருக்கிறேன். சப்போஸ் இன்னைக்கு நான் போறேன், நான் வரல, அங்க மௌத்தா போயிட்டேன் அப்படின்னு சொன்னா அதை எடுத்து நம்மளுடைய குடும்ப செலவுக்கு வச்சுக்கோன்னு இன்னார்ட்டு நீ சொன்னையா இல்லையா அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெரிய தந்தையை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு நடந்த நிகழ்வை இங்க என்ன செய்யறாங்க, எடுத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இவருக்கு மட்டும் இல்லை, இவர் மகன் ஒரு ஆள் வந்திருக்கிறார் இந்த போரில, அவருக்கும் சேர்த்து இவர்கிட்டயே வசூல் பண்ணிட்டு 2 பேரையும் விட்டுருங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கன்னு சொன்னா, பகரம் வாங்காமல் என்ன செய்யல, அங்கு விடல அப்படிங்கிறதையும் நாம கவனத்துல கொள்ளணும். சில போர்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே இல்லாம என்ன செஞ்சிருக்கிறாங்க, மன்னிச்சு விட்டுருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்ற மாதிரி மன்னம் பஅது வ இம்மா ஃபிதாஅன், ஒன்னு ஃபிதா அதாவது பணைய தொகை வாங்கிக்கிட்டு அவங்களை என்ன செய்யறது, விடுவிக்கிறது. அப்படி இல்லைன்னு சொன்னா பிதான் மன்னிச்சு விட்டுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அந்த மக்காவை விட்டு வெளியே போகும்போது வருத்தப்பட்டுக்கிட்டே போனாங்கன்னா, உன்னைய விட்டுட்டு நான் வெளியே போகணும்னு எனக்கு ஆசை கிடையாது,
அந்த மக்காங்கிற ஊரை பார்த்து ஊர் எல்லையில நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. அந்த மக்காங்கிற ஊரை பார்த்து பேசியதை நமக்கு வரலாறுகள் பதிய வைத்திருக்கும். எப்படி சொல்லுவாங்க, இந்த மக்கள் மட்டும் என்னைய உன்னை விட்டு வெளியாக்கல அப்படின்னு சொன்னா நான் இங்கேயே தான் தங்கி இருப்பேன். ஆனா இந்த மக்கள் என்னை வெளியாக்கிட்டாங்களேன்னு வருத்தப்பட்டு கொண்டு அந்த ஊர்கிட்ட பேசிட்டு போன நிகழ்வை கூட நம்ம மார்க்க நமக்கு என்ன செஞ்சிருக்கு, பதிய வச்சிருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களை, அந்த அளவிற்கு மக்காவின் மீது ரொம்ப பாசம் கொண்ட நேசம் கொண்ட அந்த நபி பிறந்த ஊர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க பாருங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்லுவாங்களாம், மதீனால சஹாபாக்களோட பேசும்போது அல்லது அப்பப்ப என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து பக்கத்து இடத்துக்கு என்ன செய்வாங்க, போவாங்க. தங்களுடைய சின்னதா ஹம்சா அவர்களுடைய கபரை போய் ஜியாரத் செய்யறதுக்கு போவாங்களா. அப்ப சஹாபாக்களோட போகும்போது இந்த பாதையில இப்படியே போன நேரம் மக்காவுக்கு போயிடலான்னு சொல்லுவாங்களாம். மக்காவினுடைய வழியை பார்த்தா கூட அவர்கள் சந்தோஷத்தோட பேசக்கூடிய அந்த முகமலர்ச்சியோடு இந்த பாதையில போன நேரம் மக்காவுக்கு போயிடலான்னு சொல்ற அளவுக்கு ஊரின் மீது உண்டான மஹப்பத் அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கு. அப்ப என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி அந்த ஊரை விட்டு வேண்டா வெறுப்பாகத்தான் மக்காவை விட்டு வெளியே வருவாங்க. அப்படி வந்தவங்க ஹிஜ்ரி 8 என்ன செய்வாங்க, அந்த மக்காவுக்குள்ள முடிசூடா மன்னராக அந்த மக்காவுக்கே ராஜாவாக அந்த ஊர்கள் என்ன செய்யறாங்க, படையெடுத்து போறாங்க. எதுக்குறதுக்கு ஆளே இல்லை, மக்கால இருந்து எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு ஆட்களே இல்லை. எல்லாம் அவங்கவுங்க வீடுகளில் போய் என்ன செஞ்சுக்கிறாங்க, கதவை மூடிக்கொண்டு மாற்றார்கள், காப்பீர்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டார்கள். உறவுக்காரங்களும் நிறைய இருக்காங்க இல்லையா அதுல. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த விஷயத்தை என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம். இன்றைய தினத்துல நான் உங்களை என்ன செய்யறது இல்ல, நான் உங்களை கைதிகளாக பிடிக்க போறதில்லை, உங்களை நான் அடிமையாக ஆக்க போவதில்லை, உங்க எல்லோரையும் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டே ஊருக்குள்ள போனாங்கிறத நமக்கு வரலாறு பதிய வைத்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, அப்ப பொது மன்னிப்பு கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் மன்னிச்சாங்க. சில நேரங்கள் இந்த ஆயத்துல வர்றது மாதிரி என்ன செஞ்சாங்க, பிணைத்தொகை வாங்கி கொண்டு அவர்களை என்ன செஞ்சாங்க, அடிமை அப்படிங்கக்கூடிய தனத்திலிருந்து இருந்து உரிமை விட்டார்கள் அப்படிங்கிறத நமக்கு குர்ஆனும் சரி ஹதீஸ்களும் சரி தெளிவுபடுத்தும். கண்ணியவான்களை, நம்ம மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனை அடிமையாக ஆக்குதல் அப்படிங்கிறது எந்த விதத்திலும் அனுமதி கிடையாது. ஆனால் இந்த ஒரு இடத்தை தவிர, எந்த இடம், போரில் பிடிக்கப்பட்ட எதிரிகளாக வந்து அவர்கள் மாட்டிக்கொண்டால், அவர்கள் தோற்று போய்விட்டால் அவர்களை தவிர, அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலப்போக்கில் இப்படி மன்னிச்சு விட்டு அதுலயும் குறிப்பாக பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா, நம்ம மார்க்கத்துல எந்த ஒரு சிறு தவறு செய்து விட்டால், ஒருத்தர் சத்தியத்தை செஞ்சுட்டு முறிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, சத்தியம் செய்து விட்டார், சத்தியம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியல, மீற வேண்டிய முறிக்க வேண்டிய ஒரு சூழல் வருகிறதுன்னு சொன்னா அதுக்குன்னு குற்றப்பரிகாரம் நம்ம மார்க்கம் வச்சிருக்கு. அதுல ஒரு அடிமையை உரிமை விட்டுட்டா உனக்கு அது அந்த சத்தியத்தை மீறின குற்றம் உனக்கு வராது. இதே மாதிரி ஹஜ்ஜில் ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டோன்னா அதுல என்ன செய்யறது, ஒரு அடிமையை உரிமை விடுதல். ஒரு வேட்டையாடும் போது ஒரு மிருகத்தை குறி வச்சு அடிக்கிறோம், தவறுதலாக ஒரு ஆள் மேல போய் பட்டு அவர் இறந்துட்டாருன்னா அதுக்கு பதிலாக என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல வரும்போது அதுல அடிமையை உரிமை விடுறது. இது மாதிரி உண்டான அடிமைகளை உரிமை விடுதல் அப்படிங்கக்கூடிய இந்த பழக்கத்தை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து அடிமையே இல்லாத ஒரு மார்க்கத்தை உருவாக்கி சென்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, அதற்கு உதாரணத்துக்கு நாம சொல்லணும்னா ஒரு நிகழ்வை சொல்லலாம். பனு முஸ்தலக் அப்படிங்கக்கூடிய ஒரு சமூகம் இருந்தாங்க. முஸ்தலக்கு அப்படிங்கக்கூடியவரை சார்ந்த சமூகம். அந்த சமூகத்தினருக்கு ஒரு தலைவர் இருந்தார். அந்த தலைவர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் எப்படியாவது என்ன செஞ்சிடணும், நம்மளுக்கு கீழே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய குழுவினர்களை அழைத்து கொண்டு இன்னும் சில அரபிகளையும் அழைத்துக்கிட்டு என்ன செய்யறாரு, நபியின் மீது போர் தொடுப்பதற்காக வேண்டி வர்றாங்க. எங்க மதீனாவை நோக்கி வருகிறார். இந்த செய்தி உண்மைதானாங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்ஃபார்ம் பண்றதுக்கு நபி என்ன செய்யறாங்க, தங்களுடைய சஹாபாக்கள் ஒருவரை அழைச்சு, இந்த மாதிரி வர்றது உண்மைதானா, இன்ன தலைவர் பனு முஸ்தலக்குங்கிற குழுவினர்ல இருந்து அந்த ஹாரிஸ் அப்படிங்கக்கூடிய தலைவர் வர்றாரா, சண்டைக்கு தான் வர்றாரா அல்லது வேற எதுவும் விஷயத்துக்காக வேண்டி வர்றாராங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா. கன்ஃபார்ம் பண்றதுக்காண்டி ஒரு சஹாபி அழைச்சி சொல்றாங்க. இவங்களும் என்ன செய்யறாங்க, இவங்க எல்லா நாடுகளுக்கும் வியாபார ரீதியாக போகக்கூடியவர்கள், எல்லா நாடுகளோடும் எல்லா ஊர்களோடும் எல்லா குழுவினர்களோடும் சகஜமாக பேசக்கூடியவர்கள், வியாபார ரீதியில் இருக்கிற அந்த மாதிரி ஆளை தான் தேர்ந்தெடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க. அப்படி போனவர் என்ன செய்யறாங்க, அங்க போய் பேசுறாங்க. யார்கிட்ட, அந்த ஹாரிஸ் அப்படிங்கக்கூடிய அந்த குழுவிற்கு தலைவர் இடத்துல போய் பேசுறாங்க.
ஆமா நாங்க இந்த மாதிரி சண்டையிடுவதற்கு தான் போறோம் அப்படிங்கிற அந்த விஷயம் தெளிவாக தெரிந்தவுடன் என்ன செய்யறாங்க, நபிகிட்ட வந்து இந்த தகவலை சொல்றாங்க. அந்த சஹாபி சண்டைக்காக தான் வந்துகிட்டு இருக்கிறாங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சஹாபாக்களை தயார் நிலையில ஆக்கி என்ன செய்யறாங்க, அவர்களோடு போரிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அந்த போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நல்ல மகத்தான முஸ்லிம்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்தது. அதுல அந்த சண்டைக்கு வந்தவங்கள அந்த சண்டையில ஒரே ஒரு நபர் மட்டும் என்ன செய்யறாரு, கொல்லப்படுறாரு. அந்த எதிரி படையிலிருந்து ஒரே ஒரு நபர் என்ன செய்யறாரு, கொல்லப்படுகிறார். அந்த ஒரு நபரை தவிர வேற யாரும் அந்த போர்ல கொல்லப்படல. மற்ற எல்லோரும் கைதிகளாக பிடிக்கப்படுறாங்க. அந்த படையினுடைய தளபதியாக தலைவராக அந்த குழுவுக்கு யார் இருந்தாரோ அந்த தோழர் ஹாரிஸ் அப்படிங்கிறவரு, அவருடைய மகளும் என்ன செய்யறாங்க, அந்த இதுல கைதியாக பிடிக்கப்படுறாங்க. எல்லாருக்கும் கைதிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வச்சு கொடுக்கும் போது அந்த தலைவருடைய மகளை என்ன செய்யறாங்க, ஒரு சஹாபிக்கு பங்கு வச்சு கொடுப்பாங்க. அந்த சஹாபி சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பதாகவும் வரலாறுகள்ல நமக்கு என்ன செய்யப்படுது, சொல்லித்தரப்படுது. அந்த சஹாபி அந்த பெண்மணியை என்ன செஞ்சிடறாங்க, போர் கைதிங்கிறனால வாங்கிட்டு போயிடுறாங்க. வாங்கிட்டு போயிட்டு அந்த அம்மாவனுடைய நல்ல விஷயங்கள் நல்ல குணங்களை பார்த்துட்டு, நீங்க 7 ஊக்கியா பணம் கொடுத்துட்டா உங்களை நான் என்ன செஞ்சிடறேன், உரிமை விட்டுறேன்னு சொல்றேன். இந்த விஷயத்தை கேட்டுட்டு நேரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த பெண்மணி வந்து அந்த எதிரி படையினுடைய தலைவருடைய மகளாக இருந்த அந்த பெண்மணி நபி இடத்துல வந்து இந்த மாதிரி நடந்த நிகழ்வை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய திருத்துவதரே, இந்த மாதிரி சூழ்நிலை, நான் 7 ஊக்கியா பணம் கொடுத்துட்டா என்னைய வந்து அவர் உரிமை விட்டுறதாக சொல்றாரு, நான் என்ன செய்யட்டும், நான் யார் தெரியுமா, எதிரி படையினுடைய தளபதி தலைவருடைய மகள் நான் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துறாங்க அந்த பெண்மணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, சரி நீங்கள் உரிமை ஆவதற்குண்டான வேலையை நான் என்ன செய்யறேன், 7 ஊக்கியா பணம் கொடுத்துட்றேன், அதுக்கு பதிலாக என்னை திருமணம் பண்ணிக்கிடுவீங்களான்னு கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத வரலாறு, அதாவது வரலாறு தெரிந்தவர்கள், நபியினுடைய குணம் தெரிந்தவர்கள் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். வரலாறே தெரியாதவங்க, நபியின் மீது பழி போடணும்னு நினைக்கிறவங்க எப்படினாலும் பேசுவாங்க இல்லையா, அவங்க பேசிட்டு போகட்டும், நாம் உண்மை நிலையை தெரிந்து கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அந்த பெண்மணிகிட்ட இந்த கண்டிஷன் வைக்கிறாங்க, என்னைய திருமணம் பண்ணிக்கிடுவீங்களா. அவங்களும் கொஞ்சம் மௌனமா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒத்துக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி ஒத்துக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான 7 ஊக்கியா பணம் கொடுக்கப்படுகிறது. அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த சஹாபியிடமிருந்து விடுதலையாகி வந்துடுறாங்க. அடிமையாக இருந்த அந்த பெண்மணி விடுதலையாகி வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இந்த பெண்மணியை திருமணம் முடிப்பதற்குண்டான ஏற்பாடுகள் தடபுடலாக நடக்கக்கூடிய அந்த சூழல்களை பார்த்த உடனே சஹாபாக்கள் எல்லாருக்கும் கைதிகளாக ஒன்னொன்னு வாங்கிட்டு போனாங்கல்ல, ஒரு ஆளை கைதிகளாக வாங்கிட்டு போனாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் மனசுல குறுகு இருக்குது. நபி அவர்கள் இந்த குழுவினருடைய தலைவி, கிட்டத்தட்ட இளவரசி மாதிரி தானே அந்த பெண்மணி, தலைவருடைய மகளையே நபி அவர்கள் திருமணம் செய்ய போறாங்கன்னா அந்த குழுவினர்கள் எல்லாருமே வந்து அந்த நபிக்கு சொந்தக்காரங்களாக ஆக போறாங்க. அப்படி நபியினுடைய உறவுகளாக ஆனவர்களை நாம எப்படி நம்ம அடிமையாக வைத்திருக்க முடியும்னு சொல்லி எல்லா சஹாபாக்களும் தாங்கள் அடிமையாக வாங்கி கொண்டு போனவர்களை எல்லாம் உரிமை விட்டுட்டாங்க. எப்படி பாருங்க, ஒரு 7 ஊக்கியா அந்த காசுகளை கொடுத்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டோட்டல் சமூகத்துல இருக்கிற அத்தனை அந்த போர்ல கைதியாக பிடிக்கப்பட்ட அவ்வளவு பேரையும் உரிமையாகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு இலகுவான முறையில கையாண்டு இருக்கிறாங்க பாருங்க. அந்த பெண்மணி தான் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்பதாக உம்மஹாத்துல் முஃமினீன்களாக முஃமின்களுடைய தாயாக அந்த பெண்மணி கருதப்படக்கூடிய ஒரு பெரிய அந்தஸ்தை அடைஞ்சாங்கிறத நாம வரலாறுகள்ல பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இந்த ஹதீஸ ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நமக்கு என்ன செய்றாங்க, இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறாங்க. ஆக இது போன்ற சூழல்கள் எங்கேயுமே மனித சமூகத்தை அடிமையாக வைக்கணும் அப்படிங்கறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவே இல்லை, அதை அனுமதிக்கவும் இல்லை. அப்படி நம்ம மார்க்கம் அனுமதிக்குதுன்னா அது போரினுடைய நேரத்துல மட்டும்தான். அதையும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தவிர்க்கலாம், எப்படி எல்லார்ட்ட இருந்தும் பொது மன்னிப்பு கிடைத்து அந்த கைதிகள் விடுவிக்கப்படலாம், எல்லாரும் எப்படி தீனுல் இஸ்லாத்துக்குள்ள வர்றதுக்கு உண்டான ஒரு சூழலை ஏற்படுத்தலாங்கிறதுல தான் நபியவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் என்பதை இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சொல்லி தரும் கண்ணியவான்களை. ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையாக சொல்லுவார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக சொல்வார்கள். இதற்கு பேர் ஹதீஸ் குதுசி என்பதாக சொல்லப்படும். அல்லாஹ் சொல்லுவதாக நபியவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ், சலாசத்துன் 3 நபர்கள் ஆன ஹஸ்முஹும் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில அவர்களோடு நான் வழக்காடுவேன், நான் சண்டையிடுவேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நபி அவர்கள் சொல்றாங்க. அந்த 3 நபர்களில் ஒருவர் சத்தியம் செஞ்ச ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு, அதாவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு
அதுல மோசடி செய்யறாரு அப்படின்னு சொன்னா அந்த மனிதரோடு அல்லாஹ் நாளே என்ன செய்வான்? சண்டையிடுவான். அந்த மனிதரோடு வழக்காடு, அல்லாஹ் வழக்கு தொடுப்பான் அப்படிங்கிறத நாம பார்க்க முடியுது. வரஜுலுன் பாஅ ஹுர்ரன் ஃபஅகல ஸமனஹு, சுதந்திரமான ஒரு மனிதனை ஏமாற்று வேலைகள் செய்து அந்த மனுஷனை கொண்டு போய் என்ன செய்யறது? அடிமை சந்தையில வித்துட்டு அந்த காசை வாங்கி பயன்படுத்தி கொள்ளக்கூடிய இந்த மனிதனை அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். அந்த மனிதனோடு நாளை கியாமத் நாளையில அவன் அல்லாஹ் என்ன செய்வான்? வழக்கு தொடுப்பான் அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. சோ சுதந்திரமான ஒரு மனிதனை அடிமையாக ஆக்குதல் அது எவ்வளவு பெரிய குற்றம்னா அல்லாஹுக்கே பிடிக்காத ஒரு குற்றம்ங்கிறது இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தும். மூன்றாவது நபர் யாருன்னா, கூலிக்காக வேண்டி ஒரு நபரை கூலி வேலைக்காக வேண்டி அமர்த்தி விட்டு அவர்கிட்ட கூலி வேலையும் வாங்கிட்டு கூலி கொடுக்காம தாமதப்படுத்துறான் பாருங்க, இந்த மனிதனையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? நாளைக்கு கியாமத் நாளையில அவன் அல்லாஹ் வழக்கு தொடுக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் புகாரில இடம்பெறுது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக சுதந்திரம் என்பது நம்ம மார்க்கத்தில் இவ்வளவு விசாலமான ஒரு விஷயம். ஆனால் இந்த காலத்துல அற்பமான சில காரியங்களை சுதந்திரம் நினைச்சுக்கிட்டு நாமும் நம்மளுடைய இளைய சமுதாயமும் வழிகட்டு கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா உண்மை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. பிஹக் சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.